ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கிறேன்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வெல்கம் டு மிடில் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஹோம் இன்க்ரீடியன்ட்ஸை கொண்டு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குறைஞ்ச நேரத்தில் செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு 2 முட்டை தான் எடுத்திருக்கிறேன். நான் இந்த 2 முட்டையும் நல்லா பீட் ஆகும் வரைக்கும் ஒரு விஸ்கை வச்சோ இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எக்கு நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு சுகர் சேர்த்து சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பிறகு அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் எடுத்துக்கிறது ஒலிவ் ஆயில் தான். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணி இதை செஞ்சு கொள்ளலாம். இந்த டெக்ஸ்சர் லைட் கலராக சேஞ்ச் ஆகும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணி கொண்டுட்டு அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ரவையை 2 பார்ட்டாக பிரித்து சேர்த்துக்கொள்ளணும். ரவை அந்த பேட்டரோட நல்லா செட் ஆகும் வரைக்கும் கலந்துக்கோங்க. தென் நாங்கள் எடுத்துக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளாக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்களோட ஆல் பர்பஸ் ஃப்ளாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆயில் தடவி ஒரு பேக்கிங் ட்ரேல எங்களுடைய கேக் பேட்டரை நாங்கள் மாற்றிக்கொள்ளுவோம். $180 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிய அவனில் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் எங்களுடைய கேக்கை நாங்கள் பேக் பண்ண விட்டுடுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா மில்க் தான். அதுக்கு 1 கப் அளவுக்கு மில்க்குக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் எங்களோட மில்கை நாங்கள் கலந்து கொதிக்க விட்டு ஆற விட்டு கொள்ளுவோம். அதே சைடில் பார்த்தீங்கன்னா கேக் பேக் ஆகிடுச்சு. அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மில்கை சேர்த்து 5 to 7 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டு கொள்ளுவோம். ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேக் இப்படி தான் இருக்கும். இதை நாங்கள் பீஸ் போட்டு சர்வ் பண்ணி கொள்ளலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இதில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறது மில்க்ன்றதுனால. இது ரொம்பவே சாஃப்ட், அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டி, லோ பட்ஜெட்டில் செஞ்சு கொள்ளக்கூடிய சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமெண்டு. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.